ரேசிங் ஸ்டார். ஆமா ஆமா பார்த்தோம். அது போட்டோடனே வந்து எத்தனை பேர் அதை கொதிக்கிறாங்க ஐயா. நானுமே அந்த அந்த மக்கள்ல கொதிச்ச முதல் ஆள் நான் தான். அப்படியா? ஏன் வேற ஏதாவது சொன்னீங்களா? கொதிச்சும் விட்டேன், காலையும் விழுந்துட்டேன். என்ன சொல்றது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த இவங்கள நான் என்ன சொல்ல முடியும்? முதல் படத்துலேயே வந்து இந்த மாதிரி டைட்டில் கிடைக்கிறது பெரிய விஷயம், ரேசிங் ஸ்டார். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட இதெல்லாம் காட்டுறீங்க, அப்போ வந்து சிம்பாலிக்காக அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரிலாம் இது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் எங்களுக்கே தோணாது. நம்ம கட் பண்ணும்போது இதெல்லாம் தோணிச்சா சார்? ஏன் சொல்லுங்க என்ன ப்ரொடியூசர் வந்து ரேசிங் ஸ்டார் நினச்சார். அப்போது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு தான் நானும் நினச்சேன். அப்புறம் இந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது. இவருனா அப்படியான்னு கேட்டாங்க, சூப்பர் ஸ்டாராக ரேசிங் ஸ்டாராக இவருனா பைக் ஓட்டினாரா இப்படின்னா என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் ரேசிங் ஸ்டார் சார். ஆனால் இல்லை அது சொல்கிறேன், ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேசிங் ஸ்டார் இல்லை. நீங்கள் சில தலைவர்கள் மட்டுமே தான் ஒரு தொலைநோக்கோட பார்வையில் இப்போ செய்யும்போது அது என்ன இதெல்லாம் போய் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. இதே ஒரு 10 இயர்ஸ் அன்றைக்கி செய்யலைன்னா இன்றைக்கி வேறு லெவலில் வந்திருக்குண்டா, அது செஞ்சால் போகிற அன்றைக்கி அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற அந்த ரேசிங் ஸ்டாரு இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நாள் மாறிச்சு. இப்போ அந்த ரேசிங் ஸ்டார் கமெண்ட்டே வரல, அது அப்படியே பழகிடுச்சு. இப்போது நான் என்ன தான் வாசனையாக அதை தவிர்த்தாலும் இனி ரேசிங் ஸ்டார் அவன் தான்.